வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். அதிகாலை நேரத்தில் சென்னை மாநகரம் மெல்ல விழிக்கிறது. வேலன் தன் சிறிய ஓட்டு வீட்டின் வாசலில் நின்று கொண்டு, இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சூரியனை பார்த்து கும்பிடுகிறான். அவனுடைய முகம் சோர்வாக இருந்தாலும் நம்பிக்கையோடு இருக்கிறது. வேலன் பெரிய மளிகை கடைகள் நிறைந்த ஒரு பரபரப்பான தெருவிற்குள் நடந்து வருகிறான். அங்குள்ள கடைகளில் வியாபாரிகள் தங்களின் வேலைகளைத் தொடங்க ஆயத்தமாகிறார்கள். வேலன் தன் முதலாளி செல்வத்தின் கடையை நோக்கிச் செல்கிறான். செல்வம் தன் பெரிய மளிகை கடையின் வாசலில் அமர்ந்து கொண்டு கடையை திறக்கச் சொல்கிறார். வேலன் ஓடிச் சென்று கடையின் பெரிய இரும்பு ஷட்டரை மேலே தூக்கித் திறக்கிறான். முதலாளி செல்வம் அவனை கடுமையான பார்வையோடு பார்க்கிறார். ஒரு பெரிய சரக்கு வண்டி கடையின் முன்னே வந்து நிற்கிறது. அதில் நூற்றுக்கணக்கான அரிசி மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. வேலன் அந்த மூட்டைகளை பார்த்துவிட்டு தன் துண்டை எடுத்து தலையில் பாகையாக கட்டிக்கொள்கிறான். வேலன் ஒவ்வொரு கனமான அரிசி மூட்டையாக தன் முதுகில் தூக்கிச் சுமக்கிறான். அவனது உடல் எடையை தாங்காமல் நடுங்கினாலும் அவன் விடாமுயற்சியோடு கடையின் உள்ளே கொண்டு போய் அடுக்குகிறான். செல்வம் ஒரு கணக்கு புத்தகத்தை வைத்துக்கொண்டு அவனை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். மதிய நேரத்தில் கடுமையான வெயில் அடிக்கிறது. வேலன் வியர்வையில் நனைந்தபடி கடையின் ஒரு ஓரத்தில் அமர்ந்து தன் வீட்டில் இருந்து கொண்டு வந்த பழைய சோற்றை சாப்பிடுகிறான். அவனது மனதில் வறுமையை பற்றிய கவலைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஒரு வாடிக்கையாளர் கடைக்கு வந்து நிறைய பொருட்களை வாங்குகிறார். அந்த கனமான பெட்டிகளை வேலன் சுமந்து சென்று வாடிக்கையாளரின் வாகனத்தில் வைக்கிறான். அந்த வாடிக்கையாளர் வேலனுக்கு கொஞ்சம் கூடுதல் பணம் டீப்ஸ் கொடுக்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த செல்வம் வேலனை தன் அருகில் அழைக்கிறார். வாடிக்கையாளர் கொடுத்த கூடுதல் பணத்தை வாங்கிக் கொண்டு அது கடையின் கணக்கில் சேரும் என்று கூறி தன் பையிற்குள் போட்டுக்கொள்கிறார். வேலன் ஏமாற்றத்துடன் தலை குனிகிறான். மாலை நேரத்தில் வேலை முடிந்து வேலன் தன் கூலியை வாங்க செல்வத்தின் முன் நிற்கிறான். செல்வம் மிகவும் குறைவான தொகையை வேலனின் கையில் கொடுக்கிறார். வேலன் ஏதேனும் பேச முயலும் போது செல்வம் அவனை பேசவிடாமல் கையை அசைத்து செய்கை செய்கிறார். வேலன் மனவருத்தத்துடன் கடையை விட்டு வெளியேறி தெருவில் நடந்து போகிறான். அவன் ஒரு பெரிய கோவிலின் வாசலை கடக்கும்போது அங்குள்ள துறவிகள் அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்க்கிறான். உலக கவலைகள் ஏதுமின்றி இருக்கும் அவர்களின் வாழ்க்கை அவனுக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. வேலன் ஒரு நிமிடம் நின்று, நாமும் இவர்களைப் போல் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு நிம்மதியாக வாழக்கூடாதா என்று சிந்திக்கிறான். ஆனால் அவனது குடும்பச் சூழ்நிலையும் வறுமையும் அவனது நினைவுக்கு வந்து அவனை தடுக்கின்றன. அவன் தன் பயணத்தைத் தொடர்கிறான். அடுத்த நாள் காலையில் வேலன் வேலைக்கு வரும் வழியில் அவனது செருப்பு அறுந்து போகிறது. அவன் அதை சரி செய்ய பணம் இல்லாமல் வெறும் காலோடு கடையை நோக்கி நடக்கத் தொடங்குகிறான். அவனது விதி அவனுக்கு மேலும் சோதனைகளை கொடுக்கிறது. வெறும் காலோடு வந்த வேலன் கடையின் வாசலில் இருந்த ஒரு சிறிய கண்ணாடி துண்டை மிதித்து விடுகிறான். அவனது காலில் இருந்து இரத்தம் வழிகிறது. அவன் வலியால் துடித்தபடி சாலையோரம் அமர்கிறான். அந்த வழியே வந்த ஒரு முதியவர் வேலனின் காயத்தை பார்த்து தன் துண்டை கிழித்து அவனது காலில் கட்டுகிறார். தம்பி, உனக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நீ ஏன் இந்த உழைப்பை விடாமல் இருக்கிறாய் என்று அவர் அன்போடு கேட்கிறார். வேலன் மௌனமாக அழுகிறான். காயம் குணமாகாத நிலையிலும் வேலன் நொண்டியபடி செல்வத்தின் கடைக்கு வந்து சேர்கிறான். செல்வம் அவனது காயத்தை பற்றி கவலைப்படாமல், வேலை செய்ய துப்பில்லை என்றால் ஏன் கடைக்கு வருகிறாய் என்று கோபமாக கத்துகிறார். வேலன் எதுவும் பேசாமல் மூட்டைகளைத் தொடத் தொடங்குகிறான். அன்று இரவு வேலன் தன் வீட்டில் படுத்திருக்கும் போது அவனுக்கு கடுமையான காய்ச்சல் வருகிறது. அவனால் எழுந்து உட்காரக்கூட முடியவில்லை. அவனது வீட்டில் சமைப்பதற்கு ஒரு பிடி அரிசி கூட இல்லாமல் வறுமை வாட்டுகிறது. மறுநாள் காலை அவனால் வேலைக்குச் செல்ல முடியவில்லை என்பதால் செல்வம் அவனது வீட்டிற்கே ஆட்களை அனுப்பி மிரட்டுகிறார். வேலன் தன் உடல்நிலையை நினைத்து மிகவும் மனமுடைந்து போகிறான். இந்த துன்பங்கள் என்னை வாழவும் விடவில்லை, சாமியாராக போகவும் விடவில்லை என்று கதறுகிறான். வேலன் மெல்ல எழுந்து
அருகில் இருக்கும் ஒரு மரத்தடி நிழலில் வந்து அமர்கிறான். அவன் தன் வாழ்க்கையை நினைத்துப் பார்க்கிறான். அவனுக்கு துறவியாக மாறி இந்த உலக பந்தங்களில் இருந்து விடுபட ஆசை இருக்கிறது. ஆனால் அவனது ஏழ்மை நிலை அவனுக்கு தொடர்ந்து துன்பங்களை தந்து கொண்டே இருக்கிறது. அப்போது அங்கு வரும் ஒரு தமிழ் அறிஞர் வேலனின் நிலையை புரிந்து கொள்கிறார். அவர் வேலனிடம், துறப்பார்மன் துப்புரவில்லார் உரற்பால ஊட்டா கழியுமெனின் என்ற குறளை கூறி அதன் பொருளை விளக்குகிறார். விதி என்பது ஏழைகளை துன்புறுத்திக் கொண்டே இருக்கிறது, இல்லை என்றால் அவர்கள் எப்போதோ துறவிகள் ஆகியிருப்பார்கள் என்று கூறுகிறார். குறளின் பொருளை உணர்ந்த வேலன் தன் விதி தனக்கு கொடுத்திருக்கும் துன்பங்களை எதிர்த்து போராட வேண்டும் என்று புதிய தைரியம் பெறுகிறான். அவன் தன் காயங்களையும் காய்ச்சலையும் மறந்து மீண்டும் தன் கடமையை செய்ய நம்பிக்கையோடு எழுந்து நடக்கிறான். நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.